சென்னை ஜாம்பஜார் பகுதியைச் சேர்ந்த ரவுடி அழகுராஜாவை பிடிக்க முயன்ற எஸ்ஐ காரில் தொங்கியபடி சென்று கீழே விழுந்த சம்பவம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சரவணன் இணைப்பில் உள்ளார். சரவணன், வணக்கம். மேலும் விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்கள். திருவள்ளூர் மாவட்டம் திருப்பாச்சூர் பகுதியில நடந்த அந்த சம்பவத்தினுடைய ஒரு வீடியோ ஒன்று வைரலாகி இருந்தது. அதுல காரில் ஒரு குற்ற வழக்கில் தொடர்புடைய நபர் தப்பி செல்வதும், அவரை பிடிப்பதற்காக காரில் தாவி பிடித்தபடி அதில் தொங்கியபடியே ஒரு காவலர் சென்று கீழே விழுவதும் அந்த காட்சியில் பதிவாகி இருந்தது. தொடர் விசாரணையில அந்த காரில் தப்பி சென்றது சென்னை ஜாம்பஜார் பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடி அழகுராஜா என்பதும், அந்த அழகுராஜாவை பிடிப்பதற்காக ஜாம்பஜார் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ஆனந்த்குமார் தான் இருசக்கர வாகனத்தில் சென்று அந்த காரில் இருந்த அந்த அழகுராஜாவை கண்காணித்து மடக்கி பிடிக்க முயன்ற போது அவர் வேகமாக சென்றதும் காரை நிறுத்துவதற்கு முயன்று அந்த காரில் தொங்கியபடியே உயிரை பணயம் வைத்து அந்த நபரை பிடிப்பதற்காக செல்ல முயன்றதும் தெரிய வந்தது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து தற்பொழுது உதவி ஆய்வாளர் ஆனந்த்குமார் லேசான காயங்களுடன் உயிர் தப்பி அவர் சிகிச்சை பெற்று வருகிறார் என்று அதிகாரிகள் கூறுகின்றனர். அதே வேளையில அழகுராஜாவை பிடிப்பதற்காக ஜாம்பஜார் காவல் நிலைய ஆய்வாளர் தலைமையில 2 தனிப்படைகள் திருவள்ளூருக்கு விரைந்திருக்கிறது. திருப்பாச்சூர் பகுதியில் இருந்து ஆந்திர எல்லை பகுதிக்கு அழகுராஜா தப்பி சென்றிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கிறார்கள். எனவே 2 தனிப்படைகளுமே அந்த எல்லை பகுதியில திருவள்ளூரில் இருந்து ஆந்திராவினுடைய எல்லை பகுதியில தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். திருவள்ளூர் மாவட்ட போலீசார் உதவியிடமும் அந்த கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அழகுராஜாவை பிடிப்பதற்கு போலீசார் தீவிரம் காட்டி வருகிறார்கள். ரவுடி அழகுராஜா சென்னையில A+ ரவுடிகள் பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு ரவுடி. மறைந்த அதிமுக நிர்வாகியான தோட்டம் சேகரனுடைய மகனும், அவர் பிரபல ரவுடி சிவகுமாரை கொலை செய்த ஒரு ரவுடியுமாக இருக்கிறார். ஏற்கனவே தேடப்பட்டு வந்த நிலையில் தான் அவரை பிடிப்பதற்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.